Hi viewers, SOLIDWORKSல நாம இன்னைக்கு டோம் பத்தி பார்க்க போறோம். SOLIDWORKSல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டோம்னா என்னன்னு பார்த்தறலாம். அது என்ன மாதிரி ஷேப்னு பார்த்தறலாம். டோம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எலிப்ஸ் ஷேப்லயும் சர்க்கிள் ஷேப்லயும் இருக்கும். இத SOLIDWORKSல பார்க்கலாம். SOLIDWORKSல பார்ட் மாடலிங் ஓபன் பண்ணிருக்கேன். அதுல டாப் லைன் செலக்ட் பண்ணிட்டு நார்மல் டு ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். அதுல ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு சர்க்கிள் கிரியேட் பண்ணிப்போம். சர்க்கிள் வந்து நம்ம டயாமீட்டர் வந்து 120 கொடுத்துக்கலாம். ஸோ 120 மென்ஷன் பண்ணிப்போம். 120 டயான்னு கொடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு சம் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். 16 இருக்குது, 60க்காக நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம டாப் பேஸில் தான் அந்த டூம் ஷேப் க்ரியேட் பண்ண போகிறோம், இந்த டாப் பேஸில். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபியூச்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது எலிப்ஸாகவும் சர்க்கிளாகவும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபியூச்சர் ஆப்ஷன் போயிட்டு அதில் டோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் இந்த நம்ம டாப் பேஸ் செலக்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாவே நார்மல் ஷோ ப்ரிவியூவில் ப்ரிவியூ ஆப்ஷன் தெரியுது. டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும், அந்த டோம் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அந்த ஷேப் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். டாப்லேருந்து 80 mm கொடுத்துருக்கேன். அது வேணும் நம்ம மைனஸ் பண்ணுறதுனால மைனஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஷேப்போட ஓடி பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக தெரியும், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் தெரியும். டிக்ரீஸ் பண்ண பண்ண அது ஷேப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது டாப் பேஸ்லேருந்து அப்படியே நம்ம ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எலிப்டிக்கல் டோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணோம்னா அந்த ஷேப்பே பார்த்திங்கன்னா எலிப்ஸாக தெரியும். இப்போ டிக் பண்ணிக்கலாம். டிக் பார்த்திங்களானே தெரியும், எலிப்ஸ் ஷேப்பில் மாடல் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது ஷேப்பே பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ஷேப்பில் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம டிக் எடுத்துட்டால் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் ரவுண்ட் ஷேப்பில். டைரெக்ஷனுங்கிறது நம்ம எந்த டைரெக்ஷனில், மேக்ஸிமம் டாப் டைரெக்ஷனில் தான் வரும். டாப் டைரெக்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதிலே வந்து பாயிண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்காக நம்ம இந்த சென்டர் பிளைன் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் சம் டிஸ்டன்ஸுக்காக ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஸ்க்ரீன்லேயே வந்து சம் பாயிண்ட் கொடுப்போம். அந்த பாயிண்ட் எதுக்காகனா நமக்கு வந்து அந்த டூம் க்ரியேட் ஆகிறது அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நமக்கு க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ஃபியூச்சர் போயிட்டு டோம் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணிப்போம். இதில் வந்து அந்த பாயிண்ட் ஆப்ஷன் பிளாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை கொடுத்தோம்னாலே நமக்கு அந்த பாயிண்ட்டுக்காக ஷேப் க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பாயிண்ட்டுக்காக அந்த ஷேப் க்ரியேட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த பாயிண்ட்டுக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் ஆப்ஷன். நம்ம இது வரைக்கும் டூம் ஆப்ஷனை டாப் சைடில் பார்த்தோம். இப்போ அப்படியே ரிவர்ஸ் டைரெக்ஷனில் பார்க்கலாம். அதுக்கு இந்த டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டோம். அந்த டைரெக்ஷன் டிஸ்டன்ஸ் டைரெக்ஷனை கிளிக் பண்ணோம்னா அப்படியே வந்து டவுன் சைடில் சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்சைடில் வந்து அந்த டூம் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது சாலிட் பிளாக்கில் இன்சைடில் க்ரியேட் ஆகிருக்கும். அதாவது கட் பண்ண மாதிரி தெரியும். அந்த சர்க்கிளே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தாலே அந்த ஷேப் பார்த்திங்கன்னா இன்சைடில் க்ரியேட் ஆகிருக்கும். ரவுண்ட் ஷேப் வந்து இன்சைடில் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தோமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்சைடில் க்ரியேட் ஆகிரும். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.